செய்யணும். புது செஞ்சுட்டு வெளியில வரும்போது காத்து பிரிஞ்சிட்டு, காத்து பிரிஞ்சா புது முறிஞ்சு, புது முறிஞ்சா இப்பதான் புது செஞ்ச ரொம்ப காயல்ல, காத்து பிரிஞ்ச இடத்த கழுவுறா, புது செஞ்ச இடத்த கழுவுறா. மூளை என்ன சொல்லும்? காத்து பிரிஞ்ச இடத்த கழுவி சொல்லும். இப்ப மூளையை முற்படுத்துறா, மார்க்கத்தை முற்படுத்துறா. அப்ப மூளையை முற்படுத்தின வழிகேடர்கள் முஅத்தஸிலாக்கள். இந்த முஅத்தஸிலாக்களுடைய இந்த கொள்கையை பகுத்தறிவை முன்னுக்கு வச்சு இந்தியாவில் டிஎன்டிஜே, இலங்கையில் எஸ்எல்டிஜே என்ன செய்யறாங்க? சூனியம் என்கிற ஒன்றே இல்ல அப்படி என்று நிக்கிறாங்க. 7 பெரும்பாவத்தில் ஒன்று சூனியமா இல்லையா? ஒன்றுமில்லாத ஒன்று எப்படி 7 பெரும்பாவமாகும்? புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசை, தாரமி போன்ற ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செஞ்ச ஹதீஸை எழுதுறாங்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செஞ்சதை நம்பினவன் காபீர், அவனுக்கு பின்னால தொலையலான்னு இந்த எஸ்எல்டிஜே டிஎன்டிஜே பத்துவா கொடுக்குது. அப்ப காவிருக்கு பின்னால தொலையலாண்டால் காவிர் சொன்ன ஹதீஸை எடுக்கலாமா? காவிர் சொன்ன ஹதீஸை எடுக்கலாம் இல்ல. அப்போ உங்களுக்கு இமாம் புகாரி காவிர், இமாம் புகாரி சூனியம் செஞ்சதை நம்பி தான் ஹதீஸ் எழுதின. இமாம் முஸ்லிம் காவிர், இமாம் திர்மிதி காவிர், இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி காவிர், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காவிர், ஹதீஸ் அறிவிப்பாளர்களாக அறிவிச்ச அறிவிப்பாளர்கள் எல்லாம் காவிர். இப்ப எங்க போய் நிக்கணும்? நீங்க எங்க போகணும்? குர்ஆன் கிட்ட போகணும். குர்ஆனுக்கும் அறிவிப்பாளர் இருக்குது. குர்ஆன் அறிவிப்பாளர்களும் சூனியத்தை நம்பினார்கள். அப்ப குர்ஆனை விடணும். விட்டு போட்டு எங்க போய் நிக்கணும்? சும்மாவை நடுவில் நிக்கணும். சும்மாவை நடுவில் நிக்கணும். ஏத்தலையில உமர் அலி பையத்தண்டார், பையத்து செய்யாதவன் காவிரண்டார். ஆதாரம் என்ன என்று கேட்டாங்க. ஹதீஸில் வருகிறார். ஹதீஸை சொன்னவர் பைய செஞ்சான்னு கேட்டாங்க. அவரு பைய செய்யலன்றாங்க. பையத்து செய்யாதவர் காவிரண்டா, காவிர் அறிவிச்ச ஹதீஸை எப்படி எடுக்கிறேன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே உமர் அலி சொன்னார், அவர் காவிர், ஆனா ஹதீஸை சத்தியமா உண்மைண்டார். இப்ப இந்த டிஎன்டிஜையும் எஸ்எல்டிஜையும் அதைத்தான் சொல்றாங்க. அது புகாரி இமாம் அத சூன்யத்தை ஏற்றுக்கொண்டதுதான், ஆனா ஹதீஸ் எல்லாம் சஹீதானாம். இதை எந்த குர்ஆன்ல போய் எந்த ஊர்ல போய் சொல்றது? மூளையை பயன்படுத்தி மூளையே கெட்டு போன கூட்டமா போச்சு. எனவே சூனியம் என்கிற ஒன்று இருக்குது. சூனியத்தால வெறும் பொட்டிக்க புறா எடுக்கிறது இல்ல, சூனியத்தால ஒரு குரங்க பன்றியாக்குறது இல்ல, சூனியத்தால ஒரு மனசுல ஒரு தாக்கம் ஏற்படுத்த முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தின் 102வது வசனத்துல சொல்றான் சூனியத்தை பத்தி. அந்த சூனியத்தை பத்தி சொல்லும் போது லா யதுர்ஹும் இல்லா பிஇذنில்லாஹ், இந்த சூனியத்தை லா யதுர்ரூன பிஹி இல்லா பிஇذனில்லாஹ், இந்த சூனியத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம எதுவும் கருதி செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். அதனால அல்லாஹ் நாடினாத்தான் சூனியக்காரனால செய்யற சூனியத்துக்கு ஏதாவது தாக்கம் மனுஷனுக்கு வேணும் சேர்த்து நாங்க நம்புறோம். அது அல்லாஹ் நாடணும், அல்லாஹ் நாடித்தான் அது நடக்குது. எனவே சூனியம் என்கிற ஒன்று யதார்த்தத்துல உண்டு. ஆனா நம்ம ஆக்கள் எதுக்கெல்லாம் சூனியம் என்று சொல்றாங்களோ இதெல்லாம் சூனியம் கிடையாது. அதனால நான் அப்ப இருந்த மேடை ஓட்டி சூனியம் சூனியம் என்று இதையெல்லாம் சொல்றீங்க, இப்படி இப்படி எல்லாம் நம்புறீங்க என்று சொல்றோம். அதுக்காக சூனியமே இல்லைன்னு சொன்னோமா? சூனியம் என்கிற ஒன்று இருக்க போய் தான் 7 பெரும்பாவத்தில் உண்டா போச்சு. எனவே சூனியம் என்கிற ஒன்று இருக்குதுதான். ரைட். மையவாடியில் ஜனாசா அடக்கிய கபரில் மரம் நாட்ட முடியுமா? ஜனாசா தலைப்புக்கு வெளியில போனாலும் சொல்லித்தான் ஆகணும். மையத்தை அடக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அதுல மரத்தை நாட்டுவாங்க. அந்த மரத்தை நாட்டுறதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் எடுக்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போகும்போது 2 கபர்ஸ்தானம் இருக்குது, 2 மையத்தை அடக்கின இடம். அந்த இடத்தை தாண்டி போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன இறங்கி சொன்னாங்க, ஒரு பேரீச்ச மட்டை எடுக்காங்க. பேரீச்ச மட்டை பனை மட்டை மாதிரி உண்டு. அந்த மட்டை எடுத்து 2ஆ கிழிக்கிறாங்க. 2ஆ கிழிச்சு 2 கபர்லையும் நாட்டுறாங்க. நாட்டி போட்டு சொன்னாங்க, இந்த 2 கபர்லையும் இருக்கிறவங்க 2 சின்ன விஷயமா கருதுற விஷயத்துக்காக தண்டிக்கப்படுறாங்க. ஒருத்தர் புறம் பேசி திரிந்தார், மூட்டி திரிந்தார், கோல் மூட்டி திரிந்தார். இன்னொருத்தர் தான் சிறுநீர் கழிக்கும் போது சரியா மறைக்கல, இன்னொரு ஹதீஸ்ல வருது சரியா துப்புரவு செய்யலன்னு. 2 மான சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருத்தன் தன்ற மானத்தை மறைக்கல, இன்னொருத்தன் அடுத்த மானத்தை மறைக்கல. இப்ப மானத்தை கப்பல் ஏத்துறதே ஒரு சில ஜமாத்துல வேலையா போச்சு. அடுத்த மானத்தை பிடிச்சி வெப்சைட்ல போடுறேன். இதுக்கு கபூர்ல எப்படி அடி விழும் வாருங்கள். அப்ப சொந்த மானத்தை மறைக்காததுக்கு தண்டனை நடக்குதுன்னுட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கண்டா, அல்லாஹ்விடத்துல நான் துஆ கேட்கிறேன், இந்த மட்டையினுடைய பச்சை காயும் வரை இவங்களுடைய தண்டனை குறைக்கப்படலாம் அப்படின்னாங்க.
அந்த பச்சை காயும் வரைக்கும் தண்டனை குறைக்கப்படலாம் என்றுட்டாங்க. இந்த ஹதீஸை வச்சுதான் மையத்துக்கு மேல மரம் நாட்டுறாங்க. ஏனென்றா மேல பச்சை இருந்தா கீழே தண்டனை நடக்காதாமன். அப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இந்த பச்சை காயும் வரை தண்டனை குறைக்கப்படலாம் என்று தண்டனை குறைக்கப்படுறதுக்கு ஒரு அளவு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா பனமட்டை தலைக்காதுண்டு, இந்த ஈச்சமட்டை தலைக்காதுன்னு ரசூலுல்லாஹ் தெரியாதா? ஈச்சமட்டையை தாட்டினா தலைக்குமா? அதை ரெண்டா கிழிச்சு நாட்டினா தலைக்குமா? ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளிக்கிறாங்கல்ல, இறக்கம் வந்ததால தானே நின்றாங்க. பச்சை மேல இருந்தா கீழே தண்டனை நடக்காதண்டா ரசூலுல்லாஹி இல்வா சொல்லி இருப்பாங்க, கபருக்கு மேல காடு வழங்கண்டு சொன்னாங்களா? சொல்லலையே. அப்ப என்ன அந்த அளவை சொன்னாங்க. இந்த பச்சை காயும் அளவு அந்த அளவைத்தான் சொன்னாங்க, அது தலைக்காது. ரெண்டாவது உள்ளுக்கு தண்டனை நடக்குதுங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது. நாம வாப்பாவை கொண்டை அடக்கி போட்டு முடிவை கட்டுறோம், பாப்பா கடிவுல போகுது. பாப்பாவை கொண்டை அடக்கி போட்டு மரத்தை மகன் நாட்டுறாருண்டா என்ன முடிவு எடுத்துட்டாரு? அடி உள்ள போகுது, மரம் நாட்டி காப்பாத்துவோம். ஏண்டா அப்படி நினைக்காய்? நீ உங்க வாப்பாக்காக தொழுத துவா கேட்ட மன்னிக்கட்டும் அல்ல, நல்ல நம்பிக்க மாட்டையா? நீங்க என்ன முடிவு எடுக்கிறதுக்கு ஒகியா வந்த? அப்ப இது ஒரு முறையாக இருந்தா காடு வளர்த்திருக்கலாமே. ஆனா பச்சை இருந்து தண்டனை குறையில, தண்டனை குறைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. அது அல்லாஹ் தஆலா ஒரு அளவு சொல்லியிருக்காங்க. பச்சை மட்டை காயும் அளவுண்டு அதை நாட்டி காட்டுறாங்க, இவ்வளவுக்கு தண்டனை குறையும். அது மத்தாக்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? நமக்கு இல்ல. இருந்திருந்தா சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்களே, தாபீன்கள் செஞ்சிருப்பாங்களே, இந்த ஹதீஸை எழுதின இமாம்கள் ஃபத்வா கொடுத்திருப்பாங்களே, மையத்துக்கு மேல மரத்தை நாட்டுங்க கபருக்குள்ள வேதனை குறையும். அந்த பாலைவனத்துல எங்க மரம் பெற போகுது? அப்ப பசுஞ்சோலையாக இருக்கிற மரஞ்செடி கொடிகள் இருக்கிற காவிர்களுடைய ஜனாசாக்கு மேல காடு வளருதே, தண்டனை நடக்காதா? இதெல்லாம் சும்மா புறாடு. ரைட். புதிய வீட்டுக்குள் இரவில் மனிதன் செல்வது போல சத்தம் கேட்பது ஏன்? பிரம்மையாக இருக்கும். எதுக்கெல்லாம் சத்தம் என்று சொல்றாங்களோ. என்கிட்ட கொழும்பில் ஒருத்தர், அவரை வீட்டுக்குள்ள ஜின் வருதான், போனாலே சத்தம் எல்லாம் வருதான், வெளிச்சம் வருதான், அது வருதான், இது வருதான், பயமா இருக்குதான். உன் வீட்டு துறப்பத்தாங்கன்னு தனியா போய் படுத்துட்டேன். நானும் ஜாபீர் மௌலியும், கந்தலாய் ஜாபீர் மௌலி நானும் 2 பேரும் போய் படுத்துட்டோம். ஆளுக்கு ஒரு ரூம்ல படுத்துட்டு, நீங்க அந்த ரூம் சின்ன பாருங்க, நான் இந்த ரூம் சின்ன பாக்குறேன். விடிய விடிய படுத்து பார்த்தா சின்னையும் காணும், ஒரு மண்ணையும் காணும். எல்லாம் பயந்ததால வாரது. ரைட். சில மோட்டார் பைக்கில் போகும்போது இரவில் ஆண் ஒற்றி போகும்போது திடீரென்னு ஆண் இல்லாமல் போகிறார், ஆள் இல்லாமல் போகும். மோட்டார் பைக்கில் போகும்போது ஒரு ஆள் போற மாதிரி இருக்கிறான், கிட்ட போன ஆள் இல்லையா, அது என்ன அப்படிங்க. சரியான பயத்தில் ஓடி இருக்காருன்னு அர்த்தம். பெண்களை வசியப்படுத்துகிறார்களாம் சூனியத்தின் மூலம், நம்பலாமா? வசியப்படுத்த முடியுமா? ஒரு ஆளை வசியப்படுத்தலாமா என்று கேக்குறாங்க. இந்த சூனியத்துல வசியப்படுத்துறதுக்கு ஒரு சில புத்தகங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. பொம்பளையில வசியப்படுத்தலாம் அப்படின்னு. அதுக்கு சில முறைகள் வச்சுக்காங்க. இசிமொண்டை எழுதி கையில எழுதணும், அரிசி மையால கையில இசிம எழுதி அவன் நெஞ்சில படுத்தினா அவசியமா, நெஞ்சில கைய படுத்துறா அவசியம் என்னதுக்கு? எல்லாம் சும்மாகாது. நான் ஒரு நாள் கண்ணாடி பார்க்கும்போது இரவு நேரத்தில் என் சகோதரியை கண்ணாடியில் கண்டேன். ஆனால் அவள் அந்த நேரம் பக்கத்து வீட்டில் இருந்தாள். இது எப்படி? இவருக்கும் சரியான காய்ச்சல குளிச்ச போட்டு இருப்பார். ரைட். இதெல்லாம் இந்த பிரமைகள் நான் சொன்னேன், விஷுவல் ஹலுசினேஷன்ல வாரது. ரைட். சூனியத்தால் கணவன் மனைவி பிரிவது என்கிறார்களே, அது அப்படி குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூனியத்தால கணவன் மனைவியை பிரிகிற சூனியத்தை ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குமார்கள் கற்றுக் கொடுத்தாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது நான் எப்படி இல்லைங்கிறது, எப்படி என்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சூனியம் படிச்சுக்க வந்தா என்ன கேள்வி இது? ரைட். மக்காவில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டதாக ஒரு நோட்டீஸ் வெளிவந்தது. 100 போட்டோ காப்பி அடித்து கொடுத்தால் நல்லது நடக்க மாட்டாது. இதெல்லாம் சும்மா புறாடுகள். சரி, அப்ப இப்படி எல்லாம் சும்மா புறாடுகளாக கதைகள். ஒரு ஆள் படுத்தாராம், கனவுல ரசூலுல்லாஹ் வந்தாங்களாம், இந்த ஹஜ்ஜிக்கு வாரத்துல அரவாசி பேர் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுது இல்லை, அவங்களோட தொழில் ஹலால் இல்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இதை துண்டு பிரசுரம் அடிச்சு கொடுத்தவங்களுக்கு நல்லது நடக்க வேண்டாம், அதை ஒருத்தர் நான் அடிச்சு கொடுத்தேன், என் பிள்ளைக்கு வருத்தம் லேசா போனதுண்டு எழுதி அது டெவலப் பண்ணி அது நோட்டீஸ் ஆகி சும்மா வம்பா காசை போட்டு செலவழிச்சிருக்கேன். நான் அடிச்சு கொடுக்கல, எனக்கு ஒன்றும் நடக்கலையே. அப்ப இதெல்லாம் சும்மா புறாடுகள்.
இப்படி நிறைய விஷயங்கள் சமூகத்தில் இருக்குது. அந்த விஷயங்கள்ல மூட நம்பிக்கைகளான விஷயங்களை விட்டு நாங்க வெளியாகுவோம். குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கையை நாங்க எடுத்துக்கிட்டோம் என்றால் நமக்கு எந்த விதமான ஏமாற்றம் இருக்காது, அல்லாஹ்விடத்துல தண்டனைகள் இருக்காது. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.